இந்த வீடியோவில் நேனோ டேப்பை பற்றி பார்க்கலாம். டபுள் சைட் டேப்பை ஒட்டிட்டு பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா வாலில் இருக்கிற அந்த பெயிண்ட்டோட சேர்ந்து வந்துடும். ஆனால் இதில் அப்படி இல்லை. நீங்கள் அப்படியே ஒட்டிட்டு விட்டால் கூட அது டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் அதை நீங்கள் அழகாக டேப்பையும் எடுத்துட முடியும். இது தின்னான டேப். இது அதே நேனோ டேப் தான், ஆனால் இது கொஞ்சம் தின்னாக இருக்கும். இது எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். ஒட்டியிருக்குமான்றதே தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். இது எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி தான். இந்த பிவிசி டோரில் இந்த லைட்டை ஒட்டி காட்டுறேன், அந்த நேனோ டேப்பை யூஸ் பண்ணி. அது எப்படின்றது இப்போ இதில் அந்த நேனோ டேப்பை ஒட்டிட்டேன், 2 இடத்துலையும் ஒட்டிட்டேன். இது அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுடுவோம். இது பாருங்கள், இப்போது இங்கே ஒட்டிட்டேன், இங்கே ஒட்டிட்டேன். இந்த டோரில் நேனோ டேப்பை யூஸ் பண்ணி தான் அந்த லைட்டை ஒட்டியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதை பாருங்கள். 2 டேப் தான் ஒட்டியிருக்கேன். இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். அதை பாருங்கள், உங்களுக்கு இதுலேருந்தே தெரியும். பாருங்க, எடுக்க முடியல. ஆனால் இதை வேறு ட்ரிக்கில் எடுத்துடலாம். எப்படின்னா, டேப்பை மொத்தமாக பின்னாடி இருந்து எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். அது கூட சிரமமாக தான் இருக்குது. ஆனால் டேப் அங்கே பின்னாடி ஒட்டினீங்களா, அந்த டேப் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஈஸியாக வந்துடும். அந்த டேப்பு கஷ்டப்பட தேவையில்லைன்னு. நம்ம லோடு வேண்டான்றப்ப எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இங்கே வரேன். ஆனால் ஒன்ஸ் அது க்ரிப்பாக பிடிச்சிச்சின்னா அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது நல்லாயிருக்கும். இப்பவும் பாருங்கள், இந்த டேப் அங்கேருந்து நான் எடுக்கிறேன், எப்படி எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். முடியுதா பாருங்கள். நான் ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறேன்ப்பா. இந்த பின்னு கூட நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த பின் யூஸ் பண்ணும்போது நம்ம எமர்ஜென்சிக்கு எலக்ட்ரிஷியன்லாம் கூப்பிட வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணி அந்த ஒயரை சொருகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கெலாம் அது பெஸ்ட்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் அதை சொல்கிறேன்.